இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ESL K3 டிவைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, கனெக்ஷனுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் டிவைஸில் ஃபிங்கரும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இம்பிள்ட் பேட்டரியோடு வரும். வால் மவுண்டிங் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கான போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் தேவைப்படும். இதில் K30 வந்து நம்ம இன்டிவைஸாக யூஸ் பண்ண போகிறோம், உள்ளே போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். வெளியே வரதுக்காக எக்ஸிட் ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். EM லாக் தேவைப்படும். இதில் EM லாக் தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, ரிம் லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு U ப்ராக்கெட்டும் L ப்ராக்கெட்டும் தேவைப்படும். U ப்ராக்கெட் வந்து நம்மளுக்கு கிளாஸ் டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படும். L ப்ராக்கெட் வந்து நம்மளோட கதவில் அந்த ஃப்ரேம் வந்து சின்னதாக இருந்தால் அங்கே தான் யூஸ் ஆகும். அதே இப்போ நம்ம வெளியே வரதுக்கு வந்து எக்ஸிட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே வந்து உங்களுக்கு ஃபிங்கரோ கார்டோ யூஸ் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் K30 யூஸ் பண்ண முடியாது. XWN0 இந்தமாரி ஹை-எண்ட் டிவைஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த EM லாக்கில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து பிளேட்டு, இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் பார்ட்டு. இதில் நம்ம பவர் கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகி அப்படியே ஒட்டிக்கும். இந்த பிளேட்டை இந்த EM லாக்கோட இந்த பாட்டில் வச்சுக்கிட்டு நல்லா டேப் அடிச்சிருங்க. டேப் அடிச்சுட்டு டோரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டோருக்கு நமக்கு இந்த வித்து இருக்குது இல்லையா, அதிகமாகவே இருக்குது. அதனால் நமக்கு எந்த ப்ராக்கெட்டும் தேவைப்படாது, L ப்ராக்கெட் தேவைப்படாது. இதே இந்த வித்து வந்து இந்த லாக்கோட வித்தை விட கம்மியாக இருக்குங்கும் போது நமக்கு வந்து L ப்ராக்கெட்ஸ் தேவைப்படும். இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம 12 volt 2 amps அடாப்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிரவுண்டு, 12 volt அவுட்டு, கிரவுண்டு, பட்டனு, NO, காமனு, NCன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த 12 volt அவுட்டையும் காமன் இருக்கு இல்லையா, அதை 2 ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. கிரவுண்டுக்கு நேராக என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். இந்த 12 volt அவுட்டுக்கு நேராக என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள், ரெட் கலரு. அதேமாதிரி காமனுக்கு நேராக பாருங்கள், ரெட் கலர் இருக்கும். இந்த கேபிளில் 2 ரெட் கலரையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது வந்து காமன் ஒயரு, இது வந்து பவரில் இருக்க 12 volt அவுட்டு. 2 நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். இதில் இந்த NCன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து நம்ம லாக்கோட ப்ளஸில் கொடுக்க போகிறோம். NCங்கிறது என்ன கலர், எல்லோ கலரு. இந்த எல்லோ வந்து நம்ம லாக்கோட ப்ளஸில் கொடுக்க போகிறோம். லாக்கோட மைனஸை வந்து கிரவுண்டில் கொடுக்க போகிறோம். நம்ம எக்ஸிட் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணலாம். எக்ஸிட் ஸ்விட்சில் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பாருங்கள், எக்ஸிட் ஸ்விட்சுக்கான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை பட்டன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸிட்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸிட்டில் இப்போ பட்டனில் வந்து ஒரு கேபிள் எடுத்துக்கிட்டு பட்டனுக்கு நேராக என்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரௌன் கலர் இருக்குது. கிரவுண்டுக்கு நேராக பிளாக் கலர் இருக்கும். நீங்கள் எதில் வேணால் கிரவுண்டை கொடுத்துக்கலாம், எதில் வேணால் பட்டனுங்கிறத கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், கனெக்ஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம பவர் கொடுத்துக்கலாம். பவர் கொடுத்துட்டே பாருங்கள், EM லாக்கில் லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிவைஸில் யூசர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மெனுவில் யூசர் மேனேஜர்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நியூ யூசர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கும், அது ஓகே கொடுத்துக்குங்க. நான் ஒரு ஃபிங்கர் வைக்கிறேன். ஃபிங்கர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்.
அடுத்து கார்டு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கார்டு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அன்லாக் பண்ணி பார்க்கலாம். கார்டை காட்டுறேன். லாக்கு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 5 செகண்ட்ஸில் லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், லாக் நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ஃபிங்கர் வச்சு அன்லாக் பண்ணி காட்டுறேன். ஃபிங்கர் வச்சுட்டேன். இங்கே லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. பிளேட் வந்துடுச்சு கையில். ஜஸ்ட் நான் வந்து இந்த ஃபிங்கர் நான் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. இந்த ஃபிங்கர் வைக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ளீஸ் ட்ரை வரும். டோர் ஓப்பன் ஆகலை.